மண்டேனாவே லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துகிட்டே இருப்பேன். யாருக்கெல்லாம் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். லாஸ்ட் வரைக்கும் என்னால் ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. இதை ரெடி பண்ணலாமா அதை ரெடி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அதுபோல் தான் இன்றைக்கும் சாம்பார் சாதம் ரெடி பண்ணலாமா இல்லை பருப்பு சாதம் ரெடி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வீட்டில் பலாக்கொட்டை இருந்துச்சு, அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு சாம்பார் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது போட்டு வச்சா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுலேயும் அதில் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னு வச்சிங்க, அவ்வளோதான் வீடே ஒரே மணமாக இருக்கும். எனக்கு இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது சொல்லும் போதே. அந்தளவுக்கு ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். அதுலேயும் அந்த லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி அதை சேர்க்கும் போது அதில் ஒரு வாசம் வரும் பாருங்கள், அதுக்கு சொல்லவே ஈடு இணையே கிடையாது. அந்த சாம்பாரையே வந்து தோசைக்கும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சு கொடுத்துட்டேன் சனுஸ்காவுக்கு. லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு சாதமும் கிளறி எடுத்து வச்சுட்டேன். சைடிஷ் எதுவுமே ரெடி பண்ணலை. வீட்டில் வத்தல் பொரிச்சது இருந்துச்சு, அதையே கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு முறுக்கும் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டும் கொடுத்தாச்சு. இட்லி மாவு தீந்து போச்சு, இட்லிக்கும் ஊற வச்சாச்சு.